ஸ்ரீ ரேவா காண்டம் 23ஆம் அத்தியாயம். விசல்யா சங்கமத்தின் பெருமை. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னரே, மிகுந்த பக்தியுடன் அந்த சங்கமத்தில் தங்கள் உயிரை விடுகின்ற அந்த மனிதர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். யார் அமரேஸ்வரருக்கு சென்று தாம் விரும்பிய ஆசைகள் அனைத்தையும் துறந்து அங்கு தன் உயிரை விடுகிறாரோ அவர் நிச்சயமாக ஸ்வர்க்கத்தில் வசிப்பார். ஒருவன் அந்த பெரிய மலைக்கு சென்று தன் உயிரை விட்டால் அவன் சூரியனை போன்ற ஒரு ஆகாய விமானத்தின் மூலம் அமராவதிக்கு செல்வான். அமரகண்டக மலையிலிருந்து கீழே விழும் அந்த மனிதனை கண்டு அனைத்து அம்சர பெண்களும் இவனே என் கணவனாக போகிறார் என்று கூறுகிறார்கள். புண்ணியத்தை குறித்து அறிந்தவர்கள் சரஸ்வதி நதியின் நீர் கங்கை நீருக்கு சமமானது என்று கூறுகிறார்கள். இந்த செய்திகளை நன்கு அறிந்த ஞானிகள் ரேவா நதியின் நீர் அதை விட, அதாவது கங்கை நீரை விட மிகவும் மேலானது என்று கூறுகிறார்கள். இதில் ஐயமில்லை. ரேவா நதி நீரை தன் தலையில் தாங்குபவனின் இருப்பிடம் தேவர்களின் தலைவனுக்கு அருகில் உள்ளது. ஏனெனில் அது பல வித்யாதரர்கள், கிண்ணறர்கள் மற்றும் பிறரால் வசிப்பிடமாக கொள்ளப்பட்டு பெரும் புண்ணியங்களின் இருப்பிடமாக திகழ்கிறது. மன்னரே, விரிவாக கூறுவதால் என்ன பயன்? ஒருவன் மீண்டும் இந்த பயங்கரமான சம்சார சாகரத்தை காண விரும்பவில்லை என்றால் அவன் எப்போதும் நர்மதை நதியை சரணடைய வேண்டும். அது 3 உலகங்களையும் புனிதப்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஒருவன் வேறு எங்காவது இறந்தாலும் அவன் கணேஸ்வரரின் நிலையை அடைகிறான். இந்த நதி எல்லா இடங்களிலும் பல யாகங்கள் நடைபெறும் இடங்களாக சூழப்பட்டுள்ளது. இங்கு தீர்த்தமல்லாத இடம் எதுவும் இல்லை. நீங்கள் கூறியது போல பாவம் செய்த மனிதர்கள் தவம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அதன் கரைகளில் இறந்தால் அவர்கள் சிறந்த தேவர்களைப் போல ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள். இவ்வாறு சிறந்த மன்னரே, அனைத்து உலகங்களின் நலனை விரும்பிதான் முன்பு ஈஸ்வரனால் கபிலாவும் விசல்யாவும் உருவாக்கப்பட்டன. அங்கு விரதமிருந்து புலன்களை கட்டுப்படுத்தி புனித நீராடுவதன் மூலம் ஒருவன் சந்தேகமின்றி ஒரு சிறந்த அஸ்வமேத யாகம், குதிரை யாகம் செய்த பலனை அடைவான். இந்த தீர்த்தத்தில் உணவு உட்கொள்ளாமல் இருப்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவனாரின் இருப்பிடத்தை அடைவான். விசல்யா நதியின் சங்கமத்தில் ஒரு முறை நீராடுவதால் கடல்கள் வரை பரவியுள்ள பூமி முழுவதும் செய்யப்படும் நீராடல் மற்றும் தானங்களால் கிடைக்கும் பலனை ஒருவன் அடைகிறான். இவ்வாறு மன்னரே, புண்ணியமும் புனிதமும் வாய்ந்த இந்த நதியை குறித்து உமக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தாம் கேட்பதை மீண்டும் நான் விவரிக்கிறேன். 23ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.